ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதம். பாவகாலங்கள் தீய சக்திகள், தீமைகள் அழியக்கூடிய ஒரு அற்புதமான இறுதி மாதம் தட்சிணாயன காலம். உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்பவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு தட்சிணாயன காலத்தில், இந்த தட்சிணாயன காலம் என்பது கொடூரமான உலகத்தை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தீய சக்திகள் கொண்ட தீயவர்கள் உலகை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களை எல்லாம் இந்த தட்சிணாயன காலத்தில் தண்டனை கொடுத்தது, தண்டனை பெறப்பட்டது, தண்டனை கொடுத்தது. நன்மைகள், பாவங்கள் அழிந்து நன்மைகள் பறக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். உதாரணத்திற்கு அதே போல இந்த மகாபாரத யுத்தம் என்பது இந்த மார்கழி மாதம் தான் ஏற்பட்டது. திரௌபதிக்கு, அதாவது துச்சாதனன் இந்த திரௌபதிக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட பாவ செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் அழியக்கூடிய மாதம் மகாபாரத யுத்தம் முடிவடைந்த மார்கழி மாதம். உலகத்திற்கே புண்ணியங்கள் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். மார்கழி முடிந்ததுன்னு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே, ஒவ்வொருவருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப எல்லா ராசிக்குமே மார்கழி மாதத்தின் உன்னத பலன்களை பார்க்க போகின்றோம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க தலையெழுத்தே தெரியும். என்ன தலையெழுத்துக்காக பூமியில பிறந்திருக்கீங்க, எதை சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். இது பொதுவான பலன். அப்ப உங்க எதிர்காலத்தை தெளிவாக துல்லிதமாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கும் நம்ம மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். மார்கழி மாத பலன்கள். கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்பது ஒரு தெய்வீகமான மாதம். உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம், தீமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு. ஆக முதலில் 6ஆம் இடத்தில் தற்போது இருக்கக்கூடிய குரு பகவான் மார்கழி 6ஆம் தேதி, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மார்கழி 6ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆக பிள்ளைகளுக்காக ஒரு முயற்சி செய்து தடைபட்டிருந்தால் அந்த காரியம் வெற்றி அடையும். சொத்துக்கள் பிரச்சனையில் ஒரு தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் நீங்கும். தொழில்களில் ஒரு முதலீட்டில் லாபம் இல்லாமல் இருந்தால் அதற்கான தடை நீங்கி லாபம், தொழில் முன்னேற்றம் நிச்சயமா பெறும். அதுல சந்தேகமே இல்லை. ஆக இந்த குரு பகவான் அடுத்து 2026 அவருடைய பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி 2026 இருக்கு. அதை புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோம், விரிவா பார்க்க போறோம். அடுத்து இந்த மார்கழியில், அடுத்து மார்கழி 7ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு நல்ல கவனி. சுக்கிரன் உங்களுக்கு 4, 5, 4, 9 ஆகிறார். 4, 9 சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரார். ஆக இடம், வீடு, வாசல், வாகனம், பூமி யோகம், வாகன யோகம், வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள், பூமி, வீடு, சொத்துக்கள், இந்த யோகத்தை பெறக்கூடியது வாகன யோகம். பூமி, மனை, வீடு, வாசல், வாகனம் இதெல்லாம் பெறக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கான ஆயத்தப்படி கண்டிப்பாக செய்வீங்க. அதாவது தை பிறந்தோன்னே பத்திரம் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா?
இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் அதிபதியாகி 9ஆம் அதிபதியாகி சிலருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், செய்கின்ற தொழிலில் இடமாற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஏன்னா 11ஆம் இடம் பயணத்தை கொடுக்கும், உத்தியோக உயர்வோடு பயணத்தை கொடுக்கும். சரி, அடுத்ததாக சுக்கிரனுக்கு அடுத்தாப்புல புதன். ஏற்கனவே வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் எங்கே இருக்காரு? செவ்வாய். அந்த இடத்துல தனுசு ராசி உங்களுக்கு லாபஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்கார் லாபஸ்தானத்தில். அப்போ மனைவியால் லாபம் அடையலாம், மனைவியால் லாபம் அடையலாம், தொழில் மூலம் வருமான முன்னேற்றம் பெறலாம். ஏன்னா 3-10 செவ்வாய் வாகனாதிபதி, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில், அக்னி சம்பந்தப்பட்ட தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், இந்த தொழிலெல்லாம் நல்ல லாபத்தை பெறலாம். செவ்வாய் பூமிகாரங்க இல்லையா, அவர் 4-11 அதன் மூலம் லாபத்தை பெறலாம், தொழில் முன்னேற்றம் பெறலாம். சுக்கிரன் அந்த இடத்துல வர்றதுனால என்ன நல்ல பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சொல்லியாச்சு. அடுத்து புதன். இந்த புதன் மார்கழி 10 உங்களுக்கு கும்பத்திற்கு 5-8 5-8 கும்பத்துக்கு 5-8 அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வரார், அவரும் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்ப பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகளால் லாபம், முதலீட்டால் லாபம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம், சொத்துக்களால் பூர்வீக சொத்துக்களால் நன்மை. புரிஞ்சுட்டீங்களா? இத்தனை யோகத்தில் பெறக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களாக? கடன் பொருளாதார பிரச்சனைகள், பிறருக்கு கொடுக்கப்பட்ட கடன், பிறருக்கு நாம் கொடுக்கப்பட்ட கடன் வசூலாகக்கூடிய காலம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகமும் லாபஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு செல்வ யோகத்தையும், பூமி யோகத்தையும், வாகன யோகத்தையும், வாகன தொழில் யோகத்தையும், சொத்து சுகங்கள் பெறக்கூடிய யோகத்தையும், பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தையும் தரப்போது. ஏன்னா இந்த 4 கிரகமும் குருவின் பார்வையில் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகத்திலிருந்து பின்னாடி போனார்லே குரு, அந்த மிதுனத்திலிருந்து தனுசை பார்த்துட்டே இருப்பார். இந்த தனுசுல 4 கிரகங்கள் இருக்கு. அப்ப எல்லாவித முன்னேற்றங்களும் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? கும்பராசினியர்களே, அடுத்து மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு வர பிறக்க போது. அந்த புத்தாண்டுல விரிவா தெளிவா குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் எல்லாம் தெளிவா அந்த புத்தாண்டு பலன்களை சிறப்பா பார்க்க போறோம், விரிவா பார்க்க போறோம், விளக்கமா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இது வந்து பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த 2026 என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது, என்ன சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.